என்னுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 35 ஆயிடுச்சு. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்து இப்போ ஒரு ஜாப்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறது மூலியமா எனக்கு ஏதாவது யூசஸ் இருக்கா? ஸோ இந்த கேள்வி எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபோ இல்லை வந்து பிடிச்ச ஜாபோ எப்படியோ ஒன்று. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த டெஸ்ட் இப்படி இருக்கவங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு, என்னோட ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இல்லை என்னோட அதிகமான ஏஜ்ல இருக்கவங்களுக்கு, பொதுவாக வேலையில் இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் சார். நிச்சயமா பெரியவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 ஒரு நல்ல கைடாக இருக்கும். பர்டிகுலராக கரியர் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னா, ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் பிளேஸ் ஆகிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், நம்பர்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதையுமே மாற்றி எழுதிடக்கூடாது இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு ரோல் அது. அது வந்து லாஜிக்கல் பேட்டர்னில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த லாஜிக்கல் பேட்டர்ன் பொருந்தாத ஒருத்தரை அந்த ஃபீல்டில் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த வேலையை செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வருவாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு அவங்களுக்கும் சில ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஒருவேளை அந்த கரியரில் தான், அந்த ஜாபில் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது, சூழல் இருக்குது, கரியரை மாற்றிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னாலும், அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஹாபீஸ் வழியாக அவங்களுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ரொம்ப உதவியாக இருக்குங்க. குறிப்பாக அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஹாபீஸை தெரிஞ்சு பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸுமே டெவலப்பருக்கு இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் நல்ல கைடன்ஸ் வந்து கொடுக்குங்க. ஓ சூப்பர் சார். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஹாபிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஹாபி இருக்குன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அதான் என்னுடைய புரிதலா இருக்கு. ஸோ இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலயமா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க, வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்போ கிரியேட் ஆனாலும், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்லேயே தான் சுத்துறாங்க, நான் பார்க்குற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, எனக்கும் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஹாபி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்குங்க சார். நான் சொல்றது கரெக்டுங்களா? உண்மைங்க. ஆக்சுவலாக அந்த ஹாபி அப்படிங்கிற விஷயத்த பெரும்பாலான மக்கள் வந்து தவறாக தான் புரிஞ்சிருக்காங்க. என்னன்னா, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது நிறைய பேருனோட கருத்து. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமா, ஒரு வேலை செய்யலாமா? உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க கூட ஒரு மன மாற்றத்துக்காக வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து சூஸ் பண்ணுறாங்க, போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதத்துலையும் அவங்க நார்மலாக இருக்காங்களான்னு பார்த்தா, ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச பார்ட் டைம் ஜாப் பண்ணி தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பிரெயின், நம்மளோட மூளைக்கு வந்து ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓய்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் தூக்கத்தில் கிடைக்குதுங்க. அதே மாதிரியான ஓய்வு இந்த ஹாபீஸில் அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு பிடிச்ச மாதிரியான ஹாபீஸ்குள்ளே போகும்போதும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஹாபியினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்களோட பிரெயின் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கும் போகும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு திறமையும் அவங்களுக்கு கூடவே சேர்ந்து வளரும். அதுக்கு இந்த ஹாபி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹை எனர்ஜெட்டிக் லெவலில் கொஞ்ச நேரம் அந்த ஹாபியில் இன்வால்வ் ஆகிட்டு வரும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் பீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ஓகே சார். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு 2 விஷயம் வந்து ஹாபியாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல் ஆகிற டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் வந்து நான் கேட்கும்போது எனக்கு எனர்ஜி வந்துடுது. அதுக்கப்புறம் என்னால் வந்து ப்ரொடக்டிவாக வேலை செய்ய முடியுது. அதே மாதிரி என் கூட பேசுறதுக்கு கூட யாராவது ஆள் இருக்காங்க, புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பேச போகிறேன். அப்படி பேசும்போது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிடுறேன் அப்படிங்கும்போது
எனக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுறத நான் நிறைய நாள் ரெகுலராக அதை வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னா வந்து இந்த ஹாபிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு புரியுது. அப்போ என்னுடைய ஹாபி பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு என்னுடைய டெஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு உள்ள வந்திருக்கு சார்.